பரிசுத்த ஆவி உங்கள் மேலே வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் எப்போ பரிசுத்த ஆவியானவர் மேலே வரும்பொழுது. அல்லேலூயா. சீஷர்கள் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் மேலே வந்தார். இப்போ சீஷர்கள் உள்ளே எப்போ வந்தார்? கவனிக்க, ரெண்டு வித்தியாசமான அனுபவங்களை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல இன்றைக்கி பல சபைகளில் பல காரியங்கள் தவறாக புரிந்து கொள்கிறாங்க. பரிசுத்தன் அபிஷேகம் வரும்போது தான் பரிசுத்தன் வராருங்கிறாங்க. இல்லை இல்லை, பரிசுத்தனர் நமக்கு உள்ளே வந்துடுறார். எப்போ நம்ம இயேசு ஏற்றுக்கொள்கிறோமோ அங்கேயே என்ன பண்ணுறாரு? பரிசுத்தனர் என்ன பண்ணுறாரு? யோவான் சுவிசேஷம் வாங்கலாம். யோவான் சுவிசேஷம் 20:22 சொல்லுது, அவர்கள் மேல் ஊதி. யார் மேலே? அந்த ரூமில் கூடியிருந்த சீஷைகள் மேலே. சரிங்களா? எத்தனை பேர் இருந்தாங்கன்னு பைபிள் சொல்ல. சீஷைகள் மேலே ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்னாரு. அவங்க பெற்றுக்கொண்டாங்களா? உறுதியாக சொல்ல முடியல நம்மளால். இயேசு சொன்னால் அது அப்படி தாங்க நடக்கும். பெற்றுக்கொள்ளுங்கள்னா என்ன பண்ணிட்டாங்க? பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் அப்போ அவங்க அந்நிய பாஷை பேசலை. அப்போ அவங்க வாழ்க்கையில் எந்த அக்னிமயமான நாவுகள்லாம் என்ன பண்ணல, வரலை. ஆனால் இயேசு உயிர்த்தது 50 நாட்கள் கழித்து அவங்க மேலறையில் கூடியிருக்கும்படி சொன்னார். மேலறையில் இருக்கும்போது அப்போ பரிசுத்தான திரும்பி வராது. கவனிங்க, ஏற்கனவே இங்கே உள்ளே பெற்றிருக்கிறாங்க. இப்போ பெந்தகோஸ்து நாளிலே அவர்கள் மேலே பரிசுத்தான வருகிறார். நான் திரும்பி சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ. அவர் உள்ளே வரும்போது கவனிங்க, இன்டுவெல்லிங் பிரசன்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், உள்ளே தங்கியிருக்கிற பரிசுத்தாடைய பிரசனம். அவர் உள்ளே வரும்போது அங்கே அந்நிய பாஷை பேசலை, அவங்க அக்னிமயமான நாவுகள் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவங்க மேலே வந்தார் பார்த்தீங்களா, முதல் முறையாய் சாதாரண மனிதர்கள் மேலே, காமன் மேன் மேலே ஆண்டவர் வந்தார் பார்த்தீங்களா. அன்னைக்கு எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு அவர்கள் பற்பல பாஷைகளை என்ன தொடங்கினாங்க? பேச தொடங்கினாங்க. அப்போ பரிசுத்தாவி உள்ளே தங்கி இருக்கிறது வேற, மேலே தங்கி இருக்கிறது வேற. இதனால தான் பெரிய குழப்பம் என்ன தெரியுமா? உள்ளே தங்கியிருக்கிற ஆவியானுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் வித்தியாசமானது, மேலே தங்கியிருக்கிற பர்பஸ் நோக்கம் வேற. அந்நிய பாஷை பேசுகிற எல்லாரும் அன்புள்ளவர்களாக இல்லை. புரியுதா? அப்படியே எந்திரிச்சுன்னா பிசாசு ஓடும். அங்கே மனைவிட்டு கேட்டால், இந்த மனுஷனை பிசாசு எப்படி நடுக்குதோ அந்த மாதிரி வீட்டில் என்ன பண்ணுறோம் நாங்களும். தெரியுமா உங்களுக்கு? ஊழியர் செய்கிற பல பேருடைய குடும்பத்தில் பிரச்சனை. சபையிலுடைய பரபரப்பாக அந்நிய பாஷை பேசுவாங்க, ஆனால் பர்சனல் லைஃப்பில் பரிசுத்தம் இருக்காது. எல்லாரையும் சொல்ல, அந்நிய பாஷை பேசுகிற எல்லாரும் எப்படின்னு சொல்ல, உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதுக்கும் மேலே இருக்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது.